அனைவருக்கும் வணக்கம். 3 முடிச்சு சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அருணாச்சலம் சூர்யா கூப்பிட்டு தனியாக பேசுகிறாரு. இனிமேல் நீ ரஞ்சித் விஷயத்தில் தலையிடாத, நீ ரஞ்சித் கூடவே இருக்கிறதுனால அவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கு சூர்யா ரஞ்சித் நல்லவன் இல்லை, அவங்ககிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பிளட் சாம்பிளை மாற்றி கொடுத்தது, சூர்யா கொடுத்த பிளட் டெஸ்ட்டை விவேக்குன்னு போய் சொல்லி வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் அருணாச்சலத்துக்கிட்ட சொல்லிடுறாரு சூர்யா. ஆனால் அருணாச்சலம் அதெல்லாம் நம்பவே இல்லை. இன்னொரு பக்கம் பரமேஸ்வரி ரஞ்சித்க்கு கால் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரஞ்சித் மேடையிலேயே ஓரமாக போய் பேசுகிறாரு. அப்போ ரஞ்சித் சொல்கிறாரு, நீங்கள் மொட்டை மாடிக்கு வந்துடுங்க, நான் ஃபோனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் அவர் ஃப்ரெண்டுக்கு தெரிஞ்ச ஒரு கால் பண்ணி டாலராக அமுச்சு 50 லட்சத்தை காசாக கேட்குறாரு. அவங்களும் மண்டபத்துக்கே எடுத்துகிட்டு வந்து காசை தரேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது மாதவிக்கு பரமேஸ்வரி மேலே டவுட் வருது. அப்போ மாதவி போய் சுந்தரவல்லிக்கிட்ட சொல்கிறாங்க, பரமேஸ்வரி ரொம்ப நேரமாக காணுமே, அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. சுந்தரவல்லி அதெல்லாம் எடுத்துக்காமல் அப்படிலாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக விட்டுறாங்க. இந்த விஷயத்த ரஞ்சித் கிட்ட போய் மாதவி கேட்குறாங்க, ஏன் அவங்கள இன்வைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரஞ்சித் யோசிக்கிறாரு, இந்த பரமேஸ்வரியால் பிரச்சனை வரும் போல், சீக்கிரமே அவங்ககிட்ட காசை கொடுத்து ஃபோனை வாங்கிடணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறமா கல்யாணமும் நந்தினியும் சேர்ந்து ரஞ்சித் கிட்ட இருக்க அந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. அப்போ நந்தினி கல்யாணத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஜூஸ் எடுத்துகிட்டு போய் ரஞ்சித் மேலே கொட்டிடுங்க, அவர் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகும்போது நம்ம அந்த ஃபோனை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணமும் நந்தினி சொன்ன மாதிரி ஜூஸ் எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டாரு. ரஞ்சித் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண ரூமுக்கு போகும்போது நந்தினி போய் அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சூர்யா அதை கெடுத்து விட்டார். இப்போ திரும்பவும் நந்தினி என்ன முயற்சி பண்ணி அந்த ஃபோனை எடுக்க போகிறாங்க, இல்லை பரமேஸ்வரி கிட்ட போய் ரஞ்சித் ஃபோன் வாங்கும்போது கையும் களவுமா மாட்டுவாரா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி 3 முடிச்சு சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.